ஃபேமிலிக்கான ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இல்லாமல், செக்ஷுவல் வயலன்ஸ் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாருமுக்கமான ஒரு படமாக ஜாலியாக போய் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக வெளியாகிருக்கு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று திரையரங்கில் வெளியாகிற இந்த திரைப்படம் ஆறுமுககுமார் அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட முதல் காட்சியில் மலேசியாவில் போய் இறங்குற ஹீரோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குக்கா வேலைக்கு செய்கிறாரு. அங்கே ஹீரோயினை பார்த்து காதல் வயப்படுகிறார். அவங்களுக்கு ஒரு பணப்பிரச்சனை வருது. அதை சரி பண்ணுறதுக்காக இவர் பணத்தை நோக்கி போகிற பயணம் வந்து அவர் பல சிக்கல்களை உண்டாக்குது. அந்த சிக்கல்கள்லேருந்து எப்படி வெளியில் வந்தார் அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்தி நடித்த சகுனி படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. வணிக ரீதியாக பெருசாக போகாத படம், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு மைண்ட் கேம் இருக்கும். கேட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்லலாம், அல்லது செஸ்ஸு, அதுக்கப்புறம் சீட்டாட்டத்துலலாம் வந்து வீக்காக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே கழிச்சு கட்டிட்டு புறம் தள்ளிட்டு தோக்கடிச்சிட்டு அந்த மைண்ட் கேம் பண்ணி ஜெயிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இதை வந்து ஹீரோ வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை விட கம்மியாக இருக்கிறவங்களெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரையாக தோக்கடிச்சு ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற அந்த மைண்ட் கேமை வந்து அழகாக எழுதியிருந்தாங்க. அதை நல்லாவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். விஜய் சேதுபதி நானும் ரவுடி தான் இல்லை, எந்த அளவுக்கு எங்காவும் சாமிங்காகவும் இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு எங்க அண்ட் சாமிங்காக இருக்கார். ருக்மிணி வசந்துக்கு இது முதல் தமிழ் திரைப்படம். அவங்களும் அவருக்கு ஈக்குவலாக எங்கன்னு சாமிங்காக இருக்காங்க. அவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை தாண்டின ஒரு கெமிஸ்ட்ரி எது அப்படின்னா, விஜய் சேதுபதிக்கும் யோகி பாபுக்கான கெமிஸ்ட்ரி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபுவோட காமெடி வந்து படம் நெருகிலும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து யோகி பாபுவை செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீன் வந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் இருக்கார். ஹீரோயினோட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. அவருடைய காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஜய் சேதுபதிக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி, அவங்க வர சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட பாடல்கள், சாம் சிஎஸ் பிஜிஎம் பாடல்கள், மாண்டேஜ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸோட பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு படம் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் படம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து சீட்டாட்டத்தில் ஒரு விளையாட்டில் ஒரு நீளமான சீக்வன்ஸ் வரும். அது முடிஞ்சோடனே இன்டர்வல் பிளாக்கு ஒரு சேசிங், ரெண்டுமே வந்து படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைக்கிதுன்னு சொன்னால், செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாகவே அந்த மைண்ட் கேம் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருது. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஜெட் ஸ்பீடில் போகுது. அந்த முதல் 40 நிமிஷத்தை மட்டும் பொறுத்துக்கணும். அதை கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபன் அண்ட் ஃபேமிலிக்கான ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இல்லாமல், செக்ஷுவல் வயலன்ஸ் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாருமுக்கமான ஒரு படமாக ஜாலியாக போய் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக வெளியாகிருக்கு. இன்றைக்கி திரையரங்கில் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மிஷன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.